ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 22. ச ஏஷ ஜீவன் கலு சம்பரேதோ வர்த்தேதயோ அத்யந்த நரசம்சிதேன தேகே மிருதே தம் மனுஜா சபந்தி கந்தா தமோந்தம் தனு மானினோ துருவம். ஹரே கிருஷ்ணா. இதோட ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். தேக அபிமானத்திலுள்ள ஒருவன் கர்மத்தால் வந்திக்கப்படுபவனாக இருக்கிறான். மனது கர்மத்தில் ஆழ்ந்திருக்கும் வரை ஒருவன் பௌதீக உடலை ஏற்றே தீர வேண்டும். பௌதீக உடலில் பந்தப்பட்டிருப்பது சரீர பந்தம் துன்பம் தரும் விஷயமாகும். ந சாது மன்யே யத ஆத்மனோ யம் அசன் அபி கிளேசத ஆசதேக. உடல் தற்காலிகமானது என்றாலும் அது ஒருவனுக்கு பல வழிகளில் தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மனித நாகரிகமானது இப்போது தேகா அபிமானத்தையே, அதாவது இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது போல தனுமானி, தேக அபிமானத்தையே அடிப்படையாக கொண்டுள்ளது. இதனால் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த பிரிவை சேர்ந்தவன், நான் அந்த பிரிவை சேர்ந்தவன் என்றெல்லாம் ஒருவன் நினைக்கிறான். நம்மில் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சொந்த கருத்துக்கள் உள்ளது. இவ்வாறாக தனிப்பட்ட முறையிலும் சமூக முறையிலும் பொதுவான முறைகளிலும் நாடளாவிய முறையிலும் பாவச் செயல்களின் சிக்கல்களில் கர்மானுபந்த நாம் அதிகமாக சிக்கிக்கொள்கிறோம். உடலை பராமரிப்பதற்காக மனிதன் வேறு பல உடல்களை கொன்று கர்மானுபந்தத்தில் சிக்கிக்கொள்கிறான். எனவே தேகாபிமானத்தில் உள்ளவர்கள் பாவிகள் என்று ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி கூறுகிறார். ஏனெனில் இத்தகைய பாவிகளுக்கு முடிவான கதி இருண்ட பிரதேசங்களிலுள்ள நரக வாழ்வாகும். கந்தா தமோந்தம், குறிப்பாக மிருகங்களை கொன்று தன்னை பராமரிக்க விரும்புபவன் பெரும் பாவியாவான். இவனால் ஆன்மீக வாழ்வின் மதிப்பை புரிந்து கொள்ளவே முடியாது. பகவத்கீதையில் 16ஆம் அத்தியாயம் 19-20வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். தான் அகம் த்விஷதக க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமே அஜஸ்ரம் அசுபான் ஆசூரிஷ் ஏவ யோனிஷு அசூரீம் யோனிம் ஆப்பன்னா மூடா ஜன்மனி ஜன்மனி மாம் அப்ராப்யைவ கௌந்தேய ததோயாந்தி அதமாம் கதிம். பொறாமையும் துஷ்டத்தனமும் உள்ளவர்களும் மனிதர்களில் மிக தாழ்ந்தவர்களுமான மனிதர்கள் பௌதீக வாழ்வெனும் கடலுக்குள் பலவகையான அசுர உயிரினங்களில் என்னால் தள்ளப்படுகின்றனர். அசுர உயிரினங்களுக்கிடையில் தொடர்ந்து பிறவிகளை ஏற்கும் இத்தகைய ஜீவன்களால் என்னை நெருங்கவே முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வு நிலைக்கு இழிவடைகிறார்கள் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பற்பல பிறவிகளுக்கு பிறகு கிடைக்கும் மனித வாழ்வின் மதிப்பை மனிதனொருவன் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு பகவான் கிருஷ்ணரை ஒருவன் உணர்ந்தறிய வேண்டும். ஸ்லோகம் 23. இதி கோர தமாத்பாவாத் சன்னிவ்ருத்தக ஸ்வயம் பிரபு ஆஸ்தே பிரதீக்ஷம்ஸ் தஜ்ஜன்ம ஹரேர் வைர அனுபந்த கிருத். இது இவ்வாறு கோரதமாத் பாவாத், தன் தங்கையை கொல்வதெப்படி என்ற மிக கொடூரமான சிந்தனையிலிருந்து சன்னிவிருத்த விலகியிருந்தான். ஸ்வயம் தானாக யோசித்து பிரபு முழு அறிவில் இருந்தவன் கம்சன் ஆஸ்தே இருந்தான். பிரதீக்ஷன் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். தத் ஜன்ம பகவான் பிறக்கும் வரை ஹரியின் வைர அனுபந்த கிருத், இத்தகைய விரோதத்தை தொடர உறுதி கொண்டு. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார். இவ்வாறு நிதானமாக யோசித்த கம்சன் பகவானிடம் உள்ள விரோதத்தை தொடர உறுதி கொண்டிருந்த போதிலும் தன் தங்கையை கொல்லும் பாவச் செயலிலிருந்து விலகியிருந்தான். பகவான் பிறக்கும் வரை காத்திருந்து பிறகு தேவையானதை செய்வோம் என கம்சன் முடிவு செய்தான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஸ்லோகம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரையும் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.
ஹரி போல்.